வெல்கம் டு நீட் கேம் ப்ரோ தமிழ் சேனல். நம்ம சேனலில் வரப்போகிற பப்ளிக் எக்ஸாம் 2027 அண்ட் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி சிலபஸ் வைஸ் இருக்கிற ஒவ்வொரு சாப்டர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஷார்ட் கொஸ்டின்ஸை ஒரு சீரீஸாக மேக் பண்ண போகிறோம். அந்த சீரீஸில் ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இந்த வீடியோ. எஸ், வாங்க கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரினுடைய ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்னுடைய ஷார்ட் கொஸ்டின் சீரீஸ் பார்ட் 1க்கு போயிடலாம். ஸோ அதில் நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து மெட்டலர்ஜி சாப்டர். இந்த மெட்டலர்ஜி சாப்டர் வந்து என்னென்ன ஷார்ட் கொஸ்டின்ஸாக 5 மார்க்கில் 3 மார்க்கில் 2 மார்க்ஸில் வரும்னு சொல்லி இந்த வீடியோவில் வித் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃப்ளோத் ஃப்ளோட்டேஷன். ஃப்ளோத் ஃப்ளோட்டேஷன் அப்படின்னா என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஃப்ளோத் ஃப்ளோட்டேஷன் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சல்ஃபைட் ஓர்ஸ். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சல்ஃபைட் ஓர்ஸில் சல்ஃபைட் ஓர்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தலாம். சல்ஃபைட் ஓர்ஸ் அப்படிங்கிறது சல்ஃபைட் ப்ரெசென்ட்டாக இருந்தால் அந்த ஓர்ஸை சல்ஃபைன்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ZNS சொல்லலாம், PBS சொல்லலாம். இதெல்லாம் சல்ஃபைட் ஓர்ஸுக்கான எக்ஸாம்பிள்ஸ். செகண்ட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சல்ஃபைட் ஓர்ஸில் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற டேர்முக்கு மீனிங் என்ன? கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது இந்த சல்ஃபைட் ஓர்ஸில் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ், அதாவது இம்பியூரிட்டிஸ் நம்ம என்ன டேர்ம் யூஸ் பண்ணுவோம், கேங் அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கேங்கை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சல்ஃபைட் ஓர்ஸ். நெக்ஸ்ட் இதோட பிரின்சிபல் பார்த்தோம்னா, இதோட பிரின்சிபல் வந்து ப்ரிஃபரன்ஷியல் வெட்டிங். ப்ரிஃபரன்ஷியல் வெட்டிங் அப்படின்னா என்னன்னா, இதில் ஓர்ஸும் இருக்கும் கேங்ஸும் இருக்கும். ஓர்ஸ் அப்படிங்கிறது ஆயிலில் விட்டாகும், கேங்ஸ் அப்படிங்கிறது வாட்டரில் விட்டாகும். சப்போஸ் ஓர்ஸ் வந்து வாட்டரோட மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது மிக்ஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறத ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றோம். அந்த கேரக்டர் யார் பிளே பண்றா அப்படின்னா சோடியம் எத்தில் ஜான்தைட் அப்படிங்கிறவர் வராரு. அவர் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கலெக்டான்னு சொல்றோம். ஏன் அவர் கலெக்டான்னு சொல்றோம் அப்படின்னா அவரு ஓர்ஸ் வந்து வாட்டரோட மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஓர்ஸ் என்ன பண்ணுவாருன்னா தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுப்பாரு. ஸோ இதுதான் அவருடைய வேலை. நெக்ஸ்ட் ப்ராசஸ்குள்ள போயிடலாமா? ப்ராசஸ் அப்பராட்டஸ் எடுத்துக்கிறோம். அந்த அப்பராட்டஸ்ல என்னென்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓர் எடுக்கிறோம். அந்த ஓரை எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா நல்லா கிரைண்ட் பண்ணி பவுடரா இதுல போட்டுறோம். ஸோ நெக்ஸ்ட் வாட்டர் ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இன்னைக்கு என்ன பண்றோம், இங்க ஃப்ளோத்திங் ஏஜென்ட் ஆட் பண்றோம். ஃப்ளோத்திங் ஏஜென்ட் அப்படின்னா என்னன்னா ஃப்ளோட்ஸ் கிரியேட் பண்றதா ஃப்ளோத்திங் ஏஜென்ட். அது என்னவா யூஸ் பண்றோம், இங்க பைன் ஆயில், யூக்லிட் ஆயில்ஸ், இதுல ஏதாச்சும் ஒரு ஆயிலை இங்க எடுத்து ஆட் பண்றோம் அப்படின்னா என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம், ஓர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், வாட்டர், ஆயில் முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்டிர் பண்றோம். நல்லா எஜிடேட் பண்ணும்போது என்ன ஆகும், டாப் லேயர்ஸ்ல ஃப்ளோட்ஸ் கிரியேட் ஆகும். அந்த ஃப்ளோட்டை யார் வந்துருவா, ஓர்ஸ் வந்துருவாங்க. கீழே வந்து செட்டில் டவுன் ஆயிருப்பா. யார் செட்டில் டவுன் ஆயிருப்பா, கேங் செட்டில் டவுன் ஆயிருப்பாங்க. அதாவது இம்பியூரிட்டிஸ் கீழே செட்டில் டவுன் ஆயிருப்பாங்க. மேலே ஃப்ளோத்துக்குள்ள யார் வந்திருப்போம், கான்சன்ட்ரேட்டட் ஓர் வந்திருப்பாங்க. அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓர்லயுமே நமக்கு என்ன இருக்கும், இம்பியூர் சல்ஃபர்ஸ் இருக்கும். அந்த இம்பியூர் சல்ஃபர்ஸை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா இங்க ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அவங்க யார், அந்த கேரக்டர் யார் பிளே பண்றா அப்படின்னா சோடியம் சயனைட் ஆர் சோடியம் கார்பனேட் பிளே பண்ணுவாங்க. யாராச்சும் ஒருத்தர் உள்ள போட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேல இருக்க டாப் லேயர்ல இருக்கிற இம்பியூரிட்டி சல்ஃபரோட சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸா கிரியேட் ஆகி கீழே டிப்ரெஸ் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ மேலே வர விட மாட்டாங்க. அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன டாப் லேயர்ஸ்ல அந்த ஃப்ளோத்தோட சேர்ந்து நம்ம கான்சன்ட்ரேட்டட் ஓர் கிடைச்சிரும். ஸோ அந்த கான்சன்ட்ரேட் ஓரை வந்து கலெக்ட் பண்ணி செப்பரேட்டா வச்சிடுறோம். ஸோ இதுதாங்க ப்ராசஸ். இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. இந்த டயக்ராம் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டயக்ராமுக்கு தனியாக மார்க்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே புக்ல உள்ள மாதிரி டயக்ராம் வரையணுங்கிற அவசியம் இல்லை. அந்த டயக்ராம் மாதிரி இருந்தா போதும், டயக்ராமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நான் கொடுத்துருக்க இந்த பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் இருக்க நோட்ஸை பார்த்தீங்கன்னா செப்பரேட்டா மைண்ட் மேப் கொடுத்துருப்பேன். இது ஈஸியா உங்களுக்கு அந்த கொஸ்டின் கான்செப்டோடைய ஃப்ளோ வந்து கரெக்டாக பிடிக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ கிரஸ்ட் சல்ஃபைட் ஓர் எடுக்கிறோம், ஆட் வாட்டர் கொடுக்குறோம், ஆட் பைன் ஆயில் கொடுக்குறோம். இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு ஃப்ளோவா இருக்கும். நெக்ஸ்ட் டயக்ராம் கொடுத்துருப்பேன். அது போக நீங்க எப்படி நீட்டா ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பார்ட் பை பார்ட்டா பிரின்சிபல் என்ன, ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பேன். ஃபைனலா இதுல என்னென்ன மெமரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம், வேற மஸ்ட் ஸ்டிக்கி நோட்ஸா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்க எழுதி வச்சுக்கிட்டு அதை ரிவைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்காக நான் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ங்கிற செக்ஷனை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இமேஜை பிடிஎஃப்ல இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சாப்டர்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஷார்ட் 5 மார்க் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஜோன் டிஃபைனிங் கொஸ்டின். இது பார்க்க தான் 5 மார்க் கொஸ்டின் மாதிரி இருக்குங்க. ஆனால் இதோட கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் 2 மார்க் 3 மார்க் மாதிரி ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ இந்த ப்ராசஸ் என்ன, ஒரு மெட்டல் ரிஃபைனிங் பண்ற மெத்தடு. ஸோ இந்த மெத்தடோட பிரின்சிபல் என்ன, மால்டன் ஸ்டேட்ல இம்பியூரிட்டிஸோட சொலிபிலிட்டி அதிகமாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது, சாலிட் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது மால்டன் ஸ்டேட்ல அதோடைய சொலிபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் கோர் பிரின்சிபல். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஜோன் டிஃபைனிங்கை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் பாருங்க. இந்த டயக்ராம்ல நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா அந்த மெட்டல் ராட் எடுத்துக்கிறோம். அந்த மெட்டல் ராட் பிளஸ் ஹீட்டிங் காயில். அந்த ஹீட்டிங் காயில மெட்டலோட 1 எண்ட்ல வச்சு அதை 2 வரையும் மூவ் பண்ணணும். நீங்க ஃபர்ஸ்ட் எண்ட்ல ஸ்டார்ட் பண்ணும்போது மோல்டன் ஜோன் கிரியேட் ஆகுமா, அந்த மோல்டன் ஜோன்ல யார் இருப்பா, இம்பியூரிட்டிஸ் இருப்பாங்க. ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, இம்பியூரிட்டிஸ் மோல்டன் ஸ்டேட்ல தான் அதிகமா சொலிபிலிட்டியோட இருப்பாங்க.
ஸோ மோல்டன் ஸ்டேட்டோடைய அந்த மோல்டன் ஜோனோட இம்பியூரிட்டிஸ் மூவ் ஆகிட்டே வரும். நம்ம அந்த ஹீட்டிங் காயில் மூவ் பண்ணிட்டே வரும்போது ராடோட ஒரு எண்டுக்கு ஒரு டைம்ல வந்துடும். அந்த எண்ட்ல இருக்க மோல்டன்ஸோட நமக்கு இம்பியூரிட்டிஸ் கரெக்டாக வந்துருவாங்களா, அந்த இம்பியூரிட்டிஸை நீங்க செப்பரேட்டா கட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்க பார்ட் எடுத்தீங்க அப்படின்னா தட் இஸ் பியூர் மெட்டல் ராட். நமக்கு பியூர் மெட்டல் கிடைச்சிடும். இதுதான் ஜோன் டிஃபைனிங் ப்ராசஸ். இவ்வளவுதான். நீங்க இதை நீங்க பிரின்சிபல் ப்ராசஸ் அப்படின்னு தனித்தனியா ப்ரெசன்டேஷன் பண்ணா உங்களுக்கு மார்க்ஸ் நல்லா கிடைக்கும். அண்ட் இந்த டயக்ராம் மஸ்ட்டுங்க. டயக்ராமுக்கு தனியா ஒரு மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ டயக்ராம் விட்டுறாதீங்க. சிம்பிளான டயக்ராம் தான், ஈஸியா வரைஞ்சிடலாம். அண்ட் எக்ஸாம்பிள் மெட்டல்ஸ் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஜெர்மானியம், சிலிக்கான், கேலியம், இண்டியம், டின் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஸ்டிக்கி நோட்ஸ் எடுத்து வைக்கிறது உங்களுக்கு தனி செக்ஷனாக கொடுத்துருக்கேன். ஓகே, ஜோன் டிஃபைனிங் அவ்வளோதாங்க. இதில் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொண்டு இல்லை. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் 2 மார்க்ல ஷோர் செட்டாக வரப்போகிற கொஸ்டின் கேங், ஸ்லாங். இதில் ரெண்டுல உள்ள ஏதாச்சும் ஒரு டெஃபினேஷன் கண்டிப்பாக அவங்க கேட்டிருப்பாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. கேங்கோட டெஃபினேஷன் என்ன? ஜென்ரலாக சொல்லலாம் அது ஒரு இம்பியூரிட்டிஸ், அவ்வளோதான். அன்டிசபிள் எர்த்தி இம்பியூரிட்டிஸ் சச் அஸ் சாண்டு, கிளே, சிலிக்கா, இதெல்லாம் ராக்கி மெட்டீரியல்ஸ் எல்லாம் மொத்தமாக சேர்ந்த ஒரு மிக்சர் ஆர் கலவை அப்படிங்கிறது தான் கேங். எக்ஸாம்பிள் சாண்டு, கிளே, சிலிக்கா இதெல்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் ஆஃப் ஸ்லாக் பார்த்தலாமா? ஸ்லாக் அப்படிங்கிறது கேங்கும் ஃப்ளக்ஸும் சேர்றதான் ஸ்லாக். என்னது? ஃப்ளக்ஸ் பிளஸ் கேங் கிவ்ஸ் ஸ்லாக். இங்கே கேங்கிறது நமக்கு என்ன தெரியும்? இம்பியூரிட்டிஸ். ஃப்ளக்ஸ்னா என்னது? ஃபியூசிபிள் ப்ராடக்ட் ஃபார்ம் டியூரிங் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் பை த ரியாக்ஷன் பிட்வீன் ஃப்ளக்ஸ் அண்ட் கிளாங். கிளாங்கோட சேர்றது இல்லையா, இம்பியூரிட்டிஸோட சேர்ந்து உருவாகிறது தான் இம்பியூரிட்டிஸோட சேர்றது தான் ஃப்ளக்ஸு. ஸோ அது ரெண்டு சேர்ந்து உருவாகிறது தான் ஸ்லாக். ஃபியூசிபிள் ப்ராடக்ட் ஃபார்ம் டியூரிங் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் பை த ரியாக்ஷன் பிட்வீன் ஃப்ளக்ஸ் அண்ட் கேங் அப்படிங்கிறது தான் ஸ்லாக். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கேங்குங்கிறது இம்பியூரிட்டிஸ், ஸ்லாக் அப்படிங்கிறது ப்ராடக்ட் ஃபார்ம் டியூரிங் த எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி வரும்போது கேங்கோட பிளஸ் ஏதாச்சும் ஆட் ஆகி வரும்போது ஃபார்ம் ஆகதான் ஸ்லாக். ஸோ அது எப்போ ஃபார்ம் ஆகும்? எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி வரும்போது தான் ஃபார்ம் ஆகும். கேங் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராக்ஷன் முன்னாடி ப்ரெசென்ட் ஆயிருக்கும். கேங்கு ஸ்லாக் அப்படிங்கிறது ஆஃப்டர் த எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அன்டிசபிள் எர்த்தி மேட்டர் தான், எர்த்தில் நார்மலாக கிடைக்கிற ஒன்று தான். ஸ்லாக் அப்படிங்கிறது ஃபியூசிபிள் மாஸ், ரெண்டு சேர்ந்து ஃபியூசிபிள் ஆகி ஃபார்ம் ஆகிறது தான் கேங் ஸ்லாக். கேங்கோட எக்ஸாம்பிள் சாண்டு, கிளே, சிலிக்கா. ஸ்லாகோட எக்ஸாம்பிள் கால்சியம் சிலிக்கேட். ஸோ நெக்ஸ்ட் கேங்கு ஸ்லாக் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும். பிஃபோர் கேங்குனா பிஃபோர், ஸ்லாக்னா ஆஃப்டர். எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு முன்னாடி, எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு பின்னாடி. ஸோ இதுதான் கேங் ஸ்லாகோட டிஃபினேஷன். இல்லை டிஃப்ரென்ஸாக கேட்டாலும் நீங்கள் இப்படி கொடுத்துக்கலாம். ஸோ என்னுடைய நோட்ஸில் இம்பார்ட்டண்ட்டான கிளியர் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின் ஆனால் இம்பார்ட்டன்ட் ஷார்ட்டாக இந்த 2 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேன் ஆர்கல் மெத்தட், செகண்ட் கொஸ்டின் பாண்ட்ஸ் ப்ராசஸ். ரெண்டுமே சேம் ப்ராசஸ் தாங்க. என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு மெட்டல் எதோட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம்? ஒரு ரியேஜனோட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். ஸோ அந்த ரியேஜனோட ரியாக்ட் பண்ணி என்ன ஃபார்ம் ஆகும்? ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இது இன்டர்மீடியட். அடுத்த செகண்ட் ஸ்டெப்பாக என்ன ஃபார்ம் ஆகும்? இந்த காம்பவுண்ட்லேருந்து நமக்கு பியூர் மெட்டல் கிடைக்கும். அந்த காம்ப்ளெக்ஸ் நமக்கு பியூர் மெட்டல் கிடைக்கும். இங்கேயும் மெட்டல் தான் இருக்குது, இங்கேயும் மெட்டல் தான் ஃபார்ம் ஆகுது. அப்புறம் என்னங்க இதில் புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது இம்பியூர் மெட்டல், ஸ்டார்டிங்கில் இருக்கிறது இம்பியூர் மெட்டல், அது காம்ப்ளெக்ஸாக மாறி பியூராக மாறுறதா இந்த ரியாக்ஷன். இதுதான் 2 ரியாக்ஷன் நடக்கும். பட் 2 ரியாக்ஷன் எடுத்துக்க போகிற அந்த ரியாக்டன்ஸ் தான் வேரி ஆகும். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தலாமா? வேன் ஆர்கல் மெத்தட். ஃபர்ஸ்ட் வேன் ஆர்கல் மெத்தடில் டெஃபினேஷன் என்னது? இஸ் யூஸ்டு ஃபார் அப்டைனிங் அல்ட்ரா பியூர் டைட்டானியம் பியூர் பண்ணுறதுக்கு, ரிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வேன் ஆர்கல் மெத்தட். அண்ட் டைட்டானியம் ஆர் சிர்கானியம் இந்த ரெண்டையும் ரிஃபைன் பண்ணுற மெத்தட் பேர் தான் என்னது? வேன் ஆர்கல் மெத்தட். ஸோ அதோட பிரின்சிபல் என்ன? மெட்டல் ரியாக்ட்ஸ் வித் அயடின் டு ஃபார்ம் வாலடைல் மெட்டல் அயடைன். நம்ம சொன்ன மாதிரி மெட்டல் ஒரு ரியேஜனோட ரியாக்ட் ஆகி வாலடைல் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் நமக்கு பியூர் மெட்டல் கிடைக்கும். ஸோ ரியாக்ஷன் பார்த்துலாம் அப்படின்னா டைட்டானியம் ரியாக்ட்ஸ் வித் அயோடின். ஸோ கிவ்ஸ் என்ன கொடுக்குது? ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுக்குதா? ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபைனலாக என்ன கிரியேட் ஆகும்? பியூர் மெட்டல் கிரியேட் ஆகும். ஸோ அதை டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் நான் நோட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கு டயக்ராம் நீடட் இல்லை. ஸோ ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் மான்ஸ் ப்ராசஸ் போயிடலாமா? மான்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது சேம் அங்கே பார்த்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் இங்கேயும். இங்கே எடுக்கிற அந்த ரியாக்டன்ஸ் மட்டும் தான் வேரி ஆகும். அங்கே என்ன எடுத்தோம்? டைட்டானியம் ஆர் சிர்கானியம் எடுப்போம். இங்கே நிக்கலை ரிஃபைன் பண்ணுறதுக்கு எடுக்கிறோம். ஸோ நிக்கலோட எதை ரியாக்ட் பண்ண வைக்கிறோம்? கார்பன் மோனாக்சைடு. ஸோ அந்த கார்பன் மோனாக்சைடு ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? ஒரு வாலடைல் காம்ப்ளெக்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ அந்த வாலடைல் காம்ப்ளெக்ஸ் ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குது? இம்பியூர் மெட்டல் பியூர் ஆகி நமக்கு ஒரு பியூர் மெட்டலாக கிடைக்கும். ஸோ 2 கொஸ்டின்ஸுமே என்ன இம்பார்ட்டண்ட்டான நோட் பண்ண வேண்டியது அப்படின்னா டெம்பரேச்சர் மஸ்ட். ஸோ டெம்பரேச்சரை
மிஸ் பண்ணிடாதீங்க, கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினில் இம்பார்ட்டண்டாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். ஸோ டயக்ராம் அடி ரெப்ரசென்ட் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டெஸ்ட்டில் இந்த டயக்ராம் வரையணுங்கிற நீட் கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஃபைனலாக நம்ம இந்த லெசனில் வர ஒரு இம்பார்ட்டன்ட் ஷார்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தலாமா? ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ரோஸ்டிங் அண்ட் கால்சினேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டுங்க. இந்த கொஸ்டினை படிக்காமல் டிஃப்ரென்ஸ் படிக்காமல் மட்டும் போயிடாதீங்க. ஸோ என்ன ரோஸ்டிங் கால்சினேஷன் ரெண்டுமே ஒரு மெத்தட் தாங்க. ஆனால் யாருக்கு எந்த ஓருக்கு எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதா இங்கே வேரி ஆகும். ஸோ ரோஸ்டிங் அப்படின்னா சல்ஃபைட் ஓர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். கால்சினேஷன் அப்படின்னா கார்பனேட்டட் ஆர் ஹைட்ரேட் ஓர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். சல்ஃபைட் ஓர்ஸ்னா உங்களுக்கு தெரியும், சல்ஃபர் இருக்குது சல்ஃபைட் ஓர்ஸ். கார்பனேட் அப்படின்னா இருக்கும், CO3 இருக்கும். ஹைட்ரேட் அப்படின்னா H2O இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓர்ஸ் இருக்கிறத நம்ம ஹைட்ரேட்டட் கார்பனேட் ஓர்ஸ்னு சொல்லுவோமா. அண்ட் செகண்ட் கண்டிஷன் வைஸ் என்ன வேரி ஆகும் அப்படின்னா, இது எக்ஸஸ் ஆஃப் ஏர், இது லிமிட்டட் ஏர் ஆர் ஏரே இருக்காது. எக்ஸஸ் ஆஃப் ஏர்ல நம்ம அந்த ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது ரோஸ்டிங். லிமிட்டட் சப்ளைல ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது கால்சினேஷன். நெக்ஸ்ட் என்னென்ன கேசஸ் எவால்வ் ஆகும் அப்படிங்கிறது இம்பார்ட்டன் நோட் பண்ண விஷயம். SO2 எவால்வ் ஆகும், இங்கே CO2 அண்ட் H2O எவால்வ் ஆகும். ஸோ இது ரெண்டு டிஃபரன்ஸ்ல உள்ள ஒரு இதில் ஏதாச்சும் ஒரு 3 பாயிண்ட் மட்டும் படிச்சுக்கோங்க போதும். என்ன கேட்டால் இம்பார்ட்டன் என்ன படிக்கணும், கண்டிஷன் படிக்கணும், டைப் ஆஃப் 4 படிக்கணும், கேஸ் எவால்வ் படிக்கணும். இதை மட்டும் படிச்சுட்டா போதும். ப்ளஸ் அவங்களால முடிஞ்சா ரெண்டுக்குமே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க. நான் என்னோட நோட்ஸில் கொடுத்துருக்கேன் பாருங்க. ரோஸ்டிங் எக்ஸாம்பிளா ஜிங்க் பிளண்ட் எடுத்திருக்கேன். ஆக்சிஜன் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன கிடைக்குது, ஆக்சைட்ஸ் கிடைச்சிருது. இங்கே இந்த ப்ராசஸ்னால என்ன, நம்ம ரோஸ்டிங் அண்ட் கால்சினேஷன் அப்படிங்கிற ஹீட்டிங் ப்ராசஸ் என்ன பண்ணுறோம், ஓரை வந்து ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதுதான் இந்த ப்ராசஸ். ஸோ அதில் 2 டிஃப்ரெண்ட் ரோஸ்டிங் கால்சினேஷன். ரோஸ்டிங்கோட எக்ஸாம்பிள் ஜிங்க் பிளண்ட், இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் நமக்கு ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி கால்சினேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் ஒரு ஆக்சைட்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதுதாங்க ரோஸ்டிங் அண்ட் கால்சினேஷனுடைய எக்ஸ்பிளனேஷன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட் டைம் டெஸ்ட்டோ ஒரு மந்த்லி டெஸ்ட்டோ உங்க ஸ்கூலில் கண்டக்ட் பண்ணும்போது இந்த சிலபஸ்ல இருந்து டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் இல்லாமல் கொஸ்டின் பேப்பர்ஸே இருக்காது. ஸோ மஸ்டா இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருங்க. இந்த வீடியோஸ்ல சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே 5 மார்க் ஃபோர்த் ரொட்டேஷன் ஜோன் டிஃபெண்டிங் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லா கொஸ்டின்ஸோட எக்ஸ்பிளனேஷன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா நான் ஒரு PDF கிரியேட் பண்ணி இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துக்கிறேன். அதில் போய் செக் பண்ணி அந்த PDF டவுன்லோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த PDF இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் படிக்கணும் கேட்டால் இல்லை, உங்களுக்கு செப்பரேட்டா அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். அதை ஸ்டிக்கிங் நோட்ஸை யூஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பிளஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் அந்த பார்ட் பை பார்ட்டா எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரெசென்டேஷன் வைஸ் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஏற்றாப்புல நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மட்டும் கண்டிப்பா படிச்சுட்டு போயிருங்க. உங்களுடைய மெட்டீரியல் சாப்டர் க்ளோஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.